அவர்கள் இந்த உண்மை பற்றி தூதை பற்றி ஏற்றுக்கொள்வார்கள் என்ற பின்னணியில் தான் அல்லாஹு தஆலா பிறப்பிலேயே அற்புதமாக இருந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுக்கு தூதாக அனுப்பினார்கள். அதாவது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த அமைப்பே அந்த சமூகத்தை ஒரு கலக்கி இருக்கும். எல்லோரும் இது பற்றி பேசியிருப்பார்கள். மரியம் என்ற பெண் ஒரு குழந்தையை பெற்றிருக்கிறாள், தந்தை இல்லாமல். அந்த குழந்தையாக இருக்கும் போதே தன்னை நபி என்று சொல்கிறது. யூத சமூகத்தை அதிலிருந்து ஆக மோசமான நிலையிலிருந்து எழுப்ப வேண்டுமாக இருந்தால் இப்படியான ஒரு அற்புதத்தின் ஊடாகத்தான் அவர்களை எழுப்ப வேண்டும். ஏற்கனவே நான் சொன்னது போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிறப்பே அவர்களை சிந்திக்க வைத்திருக்கும். ஒரு மிகவும் தூய்மையான ஒரு பெண், கணவன் இல்லாமலேயே குழந்தை கிடைத்தது. அந்த குழந்தையாக இருக்கும் போதே தான் ஒரு நபி என்றும் தனக்கு அல்லாஹ் வேதத்தை இறக்கி இருப்பதாகவும் பேசியது. இந்த சம்பவம் முழு சமூகத்தையும் ஒருமுறை வெளிப்புற செய்திருக்கும். இது எந்த சமூகத்துக்கும் பொதுவானது. ஏதாவது ஒரு சிந்தனையை கருத்தை ஒரு சமூகத்திலே கடுமையாக பரப்ப வேண்டுமாக இருந்தால் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். அதிர்ச்சியை ஏற்படுத்தினால்தான் அதனை யாரும் பார்ப்பார்கள். எந்த விதமான அதிர்ச்சியும் இல்லாமல் மெதுவாக சொன்னால் எழுப்ப முடியாது. அதிர்வு தான் எழுப்ப முடியும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, ஒரு உதாரணத்தை நான் சொல்கின்றேன். நாங்கள் வாழுகின்ற இந்த காலப்பிரிவில் முஸ்லீம்கள் இஸ்லாத்தை விட்டு ஓரளவு தூரம், மிகவும் தூரமாக இருக்கின்ற ஒரு காலப்பிரிவு. இதற்கு முன்னால் ஒரு 25-30 வருஷங்களுக்கு முன்னால் இதனை விடவும் முஸ்லீம்கள் மிகவும் தூரமாக இருந்த காலப்பிரிவு. இப்போது முஸ்லீம்களை எழுப்ப வேண்டுமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஒரு கடும் அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்க வேண்டும். எனவேதான் அந்நியர்களுடைய படையெடுப்பு, இஸ்லாமிய உலகம் முழுக்க பல்வேறு அநியாயங்கள், அட்டூழியங்கள், அடிதடிகள், குழப்பங்கள், இதன் ஊடாகத்தான் முஸ்லீம்களை எழுப்ப முடியும், மனிதர்களை எழுப்ப முடியும். அப்படி இல்லாமல் எந்த விதமான அதிர்ச்சியும் இல்லாமல் சாதாரண ஒரு போக்கின் ஊடாக மனிதர்களை மாற்றமாக சிந்திக்க வைப்பது மிகவும் சிரமமானது. தாங்கள் இருக்கின்ற பிழையான நிலைமையிலிருந்து அவர்களை எழுப்பி விடுவது சற்று சிரமமான ஒரு விஷயம். எப்போதும் அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்படுகின்ற போதுதான் மக்கள் எழும்புவார்கள், எழும்பி பார்ப்பார்கள், சிந்திப்பார்கள். இதே போன்றுதான் யூதர்கள் இருந்த ஆக மோசமான நிலையிலிருந்து அவர்களை வெளிப்புற செய்வதற்காக அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இப்படி அற்புதமாக பிறக்க செய்தார். மிகவும் குழந்தையாக இருக்கும் போதே இப்படி பேச வைத்தார். முழு சமூகத்திலும் அது ஒரு கதையாக பரவும். நிச்சயமாக எல்லோரும் அந்த குழந்தையை பார்ப்பதற்கு வருவார்கள், அந்த அற்புதமான தாயை பார்ப்பதற்கு வருவார்கள். இது இயல்பாக எல்லா சமூகங்களிலும் நடக்கின்ற ஒரு விஷயம். இந்த நிலையைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனங்கள் ஊடாக எங்களுக்கு சொல்கிறார். இதற்கு ஒரு தாய் பலியிடப்படுகிறார், ஒரு பெண் பலியிடப்படுகிறார். தன்னுடைய சாதாரணமான வாழ்க்கையை இழந்து ஒரு கணவனோடு மிகவும் அந்நியோன்யமாக ஒரு இன்பமான வாழ்க்கையை இழந்து ஒரு பெண்ணை பலி கொடுப்பதன் ஊடாகத்தான், இன்னொரு வகையில் சொன்னால் ஒரு பெண்ணுடைய கடுமையான ஒரு பெரும் அர்ப்பணிப்பின் ஊடாகத்தான் இதனை சாதிக்க முடியும். ஈசா என்ற அந்த அற்புதமான மனிதனை பெற்றெடுப்பதற்கு ஒரு பெண் தேவை. அந்த பெண் தன்னுடைய எல்லா சாதாரணமான வாழ்க்கை நிலைகளையும் இழந்துதான் இதனை சாதிக்க முடியும். எனவே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லா பெண்களையும் போன்று ஒருவரை திருமணம் முடித்து அழகாக வாழ்ந்து அப்படி வந்தவர்கள் அல்ல. அவர்கள் ஆரம்பத்தில் தன்னுடைய சமூகத்தினால் புறக்கணிக்கப்பட்டு யாருமே குழந்தையை பெற்றெடுக்கின்ற போது வைத்தியம் பார்ப்பதற்கு யாருமே இல்லாமல் ஒரு பேரீச்ச மரத்தின் அடியில் போய் உட்கார்ந்து பிள்ளையை பெற்றெடுத்து சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லாமல் அல்லாஹ் அந்த பேரீச்ச மரத்திலிருந்து சில பழங்களை கீழே விழச் செய்து அதனை சாப்பிட்டு தான் இருக்கின்ற இடத்தின் கீழால் ஒரு தண்ணீர் ஓடையை அல்லாஹ் ஓட வைத்து அந்த தண்ணீரை குடித்து இப்படி யாரும் இல்லாத ஒரு புறக்கணிப்புக்கு உட்பட்ட அந்த பெண் பின்னர் பிள்ளையை சுமந்து வந்து மக்களுக்கு அந்த பிள்ளையை காட்டி அது அற்புதமாக பேசி அதனூடாக இந்த தூதை
அல்லாஹ் முன்வைக்கின்றான். எனவே இப்படி ஒரு பெண்ணுடைய கடுமையான அர்ப்பணிப்பின் ஊடாகத்தான் அல்லாஹு தாலா ஈசா என்ற அந்த நபியை உருவாக்கினார். இந்த கருத்தை தான் அல்லாஹு தாலா எங்களுக்கு சொல்ல வருகின்றான். ஒரு எதிர்கால பரம்பரை ஒன்றை தோற்றுவிக்க வேண்டுமாக இருந்தால், ஒரு இஸ்லாமிய கருத்தை பாரம்பரியமாக கடத்தி செல்ல வேண்டுமாக இருந்தால், இந்த வகையான தாய்மார்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை தான் அல்லாஹ் தஆலா இந்த சூராவின் முதல் பகுதியிலே ஒரு மிகவும் உயர்ந்த ஒரு தாய் அல்லது மிகவும் முன்மாதிரியான ஒரு தாய்க்கு உதாரணமாக அல்லாஹ் தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ற இந்த பெண்ணை காட்டினார். இதன் பிறகு தொடர்ந்து அடுத்த நபிமார்களுடைய வரலாற்றிலும் இந்த கருத்தை அல்லாஹ் தொடர்ந்து வலியுறுத்தி செல்வதனை நாங்கள் அவதானிக்கிறோம். உதாரணமாக அடுத்த வரலாற்றுக்கு நாங்கள் வந்தால், மரியம் அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றின் பிறகு அடுத்த வரலாற்றுக்கு நாங்கள் வந்தால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா அடுத்ததாக சொல்கின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய தந்தைக்கு மேற்பட்ட உரையாடல் இருந்து அல்லாஹு தஆலா இதனை ஆரம்பிக்கின்றார். தந்தை உங்களுக்கு தெரியும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி தௌஹீதை சொன்னார்களோ அதற்கு நேரே மறுபக்கம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை விக்கிரகங்களை செய்து விற்கின்ற ஒருவராக இருந்தார். வணங்கியது மட்டுமல்ல, விக்கிரகத்தை சமூகத்திலே பரப்புவதற்கு அடிப்படையான ஒருவராகவும் அந்த சமூகத்திலே காணப்பட்டார். இப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குடும்பம் என்ற வகையில் ஏற்கனவே நாங்கள் சொன்னது போன்று இந்த சூரா குடும்பத்தோடு தான் சுற்றும். குடும்பத்துக்கு வெளியில் இருக்கின்ற நபிமார்களின் பணியை பற்றி இந்த சூரா சொல்லவில்லை. எனவே அந்த வகையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய தந்தையோடு பேசுகிறார்கள். தந்தையோடு பேசிய அமைப்பை குர்ஆன் இங்கு சொல்லி காட்டுவதும் எங்களுக்கு ஒரு மிகவும் பெரிய படிப்படியாக அமைக்கின்றது. இப்படித்தான் 4 முறை தந்தையை விழித்து பேசுகின்ற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி ஆரம்பிக்கிறார். யா அபத்தி யா அபத்தி என்று 4 முறை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கின்றார். முதலாவது சொல்கின்றார்கள், யா அபத்தி லிம தஅபுது மா லா யஸ்மஉ வ லா யுப்சிர், கேட்காத பார்க்காத, உங்களுக்கு எந்த நன்மையோ தீமையோ விளைவிக்க முடியாத பொருளை நீங்கள் ஏன் வணங்குகிறீர்கள்? யா அபத்தி, தந்தையே, இன்னி கத் ஜாஅனி மினல் இல்ம் மா லம் யஅதிக், உங்களுக்கு வராத அறிவு எனக்கு வந்திருக்கிறது. எனவே என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், நான் உங்களுக்கு நேரான பாதையை காட்டுகின்றேன். யா அபத்தி, மீண்டும் ஒரு முறை, யா அபத்தி லா தஅபுது ஷைத்தான், நீங்கள் ஷைத்தானுக்கு வழிபடாதீர்கள், அவனை வணங்காதீர்கள். 4வது முறையாக, யா அபத்தி இன்னி அகாஃபு அன் யமஸ்ஸக அஸாபும் மினர் ரஹ்மான், அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு ஒரு தண்டனை வரும் என்று நான் பயப்படுகின்றேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தையை பார்த்து 4வது முறை சொல்கிறார். இந்த ஒவ்வொரு முறையும் ஒவ்வொன்றையும் சொல்லும் போதும் தந்தையே 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 4 முறை விழித்து சொல்கிறார். அப்படி சொல்கின்ற போது குர்ஆன் பாவிக்கின்ற சொற்பிரயோகம் யா அபத்தி என்ற சொற்பிரயோகம். அரபு மொழியில் சாதாரணமாக யா அபி, என்னுடைய தந்தையே சொல்வதற்கு யா அபி என்று சொல்லுவோம். இந்த தாவையும் சேர்த்து சொன்னால் யா அபத்தி, தாவையும் சேர்த்து சொன்னால் இரக்கமாக சொல்வதற்கு பாவிப்பர். தந்தையே என்பதனை மிகவும் இரக்கமாக சொல்வதற்குத்தான் இந்த தாவை பாவித்து சொல்வார்கள். யா அபத்தி என்று சொல்வது இரக்கமாக, என்னுடைய அருமை தந்தையே, அன்புக்குரிய தந்தையே என்று சொல்வதனைத்தான் யா அபத்தி என்று சொல்வார். இங்கு அல்லாஹு தஆலா ஒரு நபி எப்படி தன்னை விட வயதில் மூத்த தன்னுடைய தந்தையாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு எப்படி தன்னுடைய தூதை சொல்கிறார் என்பதனை அல்லாஹ் இங்கே சுட்டிக்காட்டுகிறார். அந்த தந்தை விக்கிரகாராதனை செய்பவராக இருந்தார், விக்கிரகாராதனை சமூகத்திலே பரப்புவோராக இருந்தார். ஷிர்க்கை விட பெரிய பாவம் எதுவும் கிடையாது. அதுவும் அந்த ஷிர்க்கை சமூகத்தில் பரப்புவதனை விட பெரிய பாவம் எதுவும் இருக்க முடியாது. ஆனாலும் அப்படியான மனிதர் என்னை விட பெரியவராக இருந்தால், என்னை பெற்ற தந்தையாக இருந்தால், அப்போது நான் அவரோடு கடுமையாக பேசக்கூடாது என்பதனைத்தான் அல்லாஹ் இங்கே சொல்ல வருகின்றான். பெரும் பாவம் செய்வோராக இருக்க முடியும், ஷிர்க்கை போன்ற பெரிய பாவம் செய்வோராகவும் இருக்க முடியும். ஆனாலும் அவரோடும் கூட நாங்கள் மிகவும் மிருதுவாக மிகவும் அன்பாகத்தான் பேச வேண்டும் என்பதனை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தினூடாக எங்களுக்கு சொல்கின்றான்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 4 முறை திருப்பி திருப்பி என்னுடைய அருமை தந்தையே, அன்புக்குரிய தந்தையே, நீங்கள் இதனை வழங்குகின்றீர்கள், கேட்காத பார்க்காத எந்த பிரயோஜனமும் தராத இந்த பொருளை நீங்கள் ஏன் வழங்குகின்றீர்கள் என்று இப்படி திருப்பி திருப்பி 4 முறை என்னுடைய அருமை தந்தையே, என்னுடைய அருமை தந்தையே, என்னுடைய அன்புக்குரிய தந்தையே என்று திருப்பி திருப்பி பேசுகின்றார். அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை இதனை ஏற்றுக்கொள்ளாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், யா இப்ராஹிம் லைல்லம் தன்தஹி லஅர்ஜுமன்னக் வஹ்ஜுர்னி மலியா. இப்ராஹிம், நீ உன்னுடைய இந்த பிரச்சாரத்தை நீ விடாவிட்டால் உன்னை நான் கல்லால் அடித்து விரட்டுவேன், உன்னை கொலை செய்வேன். என்னை விட்டு நீ வெறுத்து ஒதுங்கி என்னை விட்டு நீங்கி சென்று விடு என்றுதான் தந்தை சொல்கிறார். இப்போதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கின்றார்கள் என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படித்தான் சொல்கிறார், கால சலாமுன் அலைக், தந்தை உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும். கால சலாமுன் அலைக், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். சஸ்தக்ஃபிரு லக ரப்பி, என்னுடைய இரட்சகனிடத்தில் உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு கேட்பேன் என்றுதான் சொல்கிறார். திருப்பி நீங்க காபிரா போய்விட்டீங்க, நரகத்துக்கு அப்ப போய் சேருங்கோ, நாசமா போங்க, இப்படி ஒன்று சொல்ல. தன்னுடைய தந்தையாக இருந்து பிரச்சாரத்தை ஆரம்பித்து மிகவும் மிருதுவாக பேசியும் அதற்கு நேரே மாற்றமாக மிக கடுமையாக தந்தை பேசியும் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சலாமுன் அலைக், உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும், சஸ்தக்ஃபிருக ரப்பி, உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வேன், பாவ மன்னிப்பு கேட்பேன் என்றுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய தந்தையை பார்த்து சொன்னார்கள். இந்த பண்பாடு ஒரு பிரச்சாரகனுக்கு இருக்க வேண்டும் என்பதனை இதன் ஊடாக அல்லாஹ் தஆலா சொல்ல வருகிறார். எங்கும் ஏற்கனவே நான் சொன்னது போன்று இந்த சூறாவில் அல்லாஹ் குடும்பத்தின் உள்ளே நடக்கின்ற அந்த வேலை திட்டத்தை தான் சுட்டி காட்டுவதற்கு விரும்புகிறார். குடும்பத்துக்கு வெளியில் பேசுவதனை இந்த சூறாவில் நாங்கள் காண முடியாது. இந்த பின்னணியில் தான் அல்லாஹ் தொடர்ந்து சொல்கின்றான், وَوَهَبْنَا لَهُم مِّن رَّحْمَتِنَا وَوَهَبْنَا لَهُ إِسْحَاقَ وَيَعْقُوبَ وَكُلًّا جَعَلْنَا نَبِيًّا. நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்ஹாக்கையும் யாக்கூபையும் கொடுத்தோம், அவர்களை நபியாகவும் ஆக்கினோம் என்று அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரையில் அவருடைய தூது தொடர்ந்து சென்றது என்பதனை அங்கே சொல்கின்றார். அடுத்த பகுதியில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கின்றார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஏனைய நபிமார்களை போன்று பிள்ளைகளின் ஊடாக உதவி செய்யவில்லை. பிள்ளைகள் யாரும் அவருடைய தூதை தொடர்ந்து கொண்டு செல்லவில்லை. ஆனாலும் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த அவருடைய சகோதரரே அவர்களுக்கு துணையாக நபியாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த பகுதியிலே சொல்கின்றார். ஒகான வஹப்னா மின் ரஹ்மத்தினா அகாஹு ஹாரூன நபியா, எங்களுடைய அருளினால் மூசாவுக்கு நாங்கள் அவருடைய சகோதரர் ஹாரூனை நபியாக கொடுத்தோம் என்று அல்லாஹ் தஆலா மூசாவை பற்றி சொல்லும் போது இந்த சூறாவிலே சொல்கின்றார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே ஹாரூனை எனக்கு உதவியாக நபியாக தா என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்ததாக இன்னொரு சூறாவிலே சூரத்து தாஹாவிலே அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். எனவே இப்படி அடுத்ததாக அல்லாஹ் தஆலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் போது ஒகான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸக்கா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குடும்பத்தாருக்கு தொழுகையையும் ஜக்காத்தையும் ஏவி வந்தார்கள், அவற்றை செய்யுமாறு ஏவி வந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும்போது சொல்கின்றார். கடைசியாக இந்த எல்லா நபிமார்களையும் சொல்லி இறுதியாக முடிக்கும் போது உலாயிக்கல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன் மின் துர்ரியத்தி ஆதம் ஒமிம்மன் ஹமல்னா மஅ நூஹ், அவர்கள்தான் ஆதமுடைய சந்ததியில் நாங்கள் அருள் புரிந்து நபிமார்களாக அனுப்பியவர்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த பகுதியை முடிக்கும் போது இந்த ஆயத்தோடு இதனை முடிக்கின்றான். எனவே இப்படி அல்லாஹ் தஆலா நபிமார்களுடைய வரலாற்றை இந்த சூறாவில் அவர்களுடைய குடும்பத்தோடு சொல்லி செல்வதனை நாங்கள் அவதானி. எல்லா நபியும் தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய மனைவி,
தன்னுடைய தந்தை இவர்கள் என்னோடு இருக்க வேண்டும், என்னுடைய தூதை சுமந்து செல்வதற்கு என்னுடைய பரம்பரையில் ஆள் இருக்க வேண்டும், நான் மரணிப்பதோடு என்னுடைய தூது முடிந்து விடக்கூடாது என்றுதான் நபிமார்கள் விரும்பினார்கள், என்றுதான் அவர்கள் பிரார்த்தித்தார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனையிலிருந்து ஆரம்பிக்கிறது. யா அல்லாஹ், நான் கிழவனாகி விட்டேன், பலவீனனாகி விட்டேன், ஆனாலும் என்னுடைய தூது தொடர்ந்து செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், எனவே எனக்கு ஒரு மகனை தா என்று பிரார்த்திக்கிறார்கள். இதுதான் அவருடைய மிக முக்கியமான அடிப்படை பிரார்த்தனையாக அமைந்தது. அந்த பிரார்த்தனை உண்மையாகவே எங்களிடத்திலே காணப்பட்டால்தான் உண்மையாகவே நாங்கள் இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கு கருத்தும் பொருளும் இருக்கும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, ஆனால் எங்களுடைய சூழலில் நாங்கள் இதனை அவதானிப்பது மிகவும் கஷ்டம். நாங்கள் என்ன செய்வோம் என்றால், எங்களுடைய குடும்பத்தில் ஒரு ஆளை மட்டும் மதரசாவுக்கு அனுப்பி வீட்டுக்கு எடுப்போம், ஒரு பரக்கத்தாக. எல்லாரும் ஒரு வகையாக இருக்க அவர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமான ஆள் ஆயிப்பார். ஒரு ஜுப்பா ஒன்று போட்டு, தாடி ஒன்று வச்சு, தலப்பா ஒன்று அடிச்சுப்பார். மற்ற அவ்வளோ பேரும் வேறொரு ஸ்டைலில் இருப்பார். அவரோட மனைவி மட்டும் ஃபுல் ஃபர்தாவோடு வருவார். அவரோட சகோதரன், வாப்பா, பெரியப்பா, சாச்சா, சரியான வித்தியாசமான ஆக்களாக வந்து சேருவார். வெறும் அந்த குடும்பத்திலே ஒரு ஒதுக்கப்பட்ட மாதிரி கிட்டத்தட்ட ஒரு வித்தியாசமான ஆளாக இருப்பார். இப்படி ஒரு பரக்கத்துக்காக அந்த குடும்பத்தில் யார் அறிவு தரத்தில் குறைஞ்சாலும் அவரை பார்த்து மதரசாக்கு அனுப்பிட்டு அவரை அந்த குடும்பத்தின் ஒரு பரக்கத்துக்காக வச்சு கொள்வது ஒரு வகையான பண்பாடாக இருக்கு. அதுவும் குறிப்பாக இந்த கீழேத்திய சமூகத்தில், இப்படியான அந்த இளங்கமாறு சமூகங்கள் இது ஒரு வகையான ட்ரெடிஷனாகத்தான் இருக்குது. தவிர நபிமார்கள் இப்படி விரும்பினது போல ஆள் மனதிலிருந்து வருகின்ற பிரார்த்தனையாக எங்கள்கிட்ட இருக்கிறது. நாங்கள் பிரார்த்தனை புரிந்தால் பிள்ளைகளுக்காக அவர் ஒரு படித்த மனுஷனாக இருக்க வேண்டும் என்றும், நல்ல பண வசதி உள்ளவராக இருக்க வேண்டும் என்று தான் பிரார்த்தனை செய்யும். அதற்காகத்தான் மிக கடுமையாக பாடுபடும். எனவே உண்மையாகவே எங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய தூது இந்த உலகத்தில் நிலைக்க வேண்டும் என்றும், நாங்கள் எப்படி வணக்க வழிபாடுகளிலும் ஏனைய இஸ்லாமிய பழக்க ஒழுக்கங்களிலும் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ, அதே போன்று எங்களுடைய பிள்ளைகளும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோமா என்பதில் சந்தேகம் இருக்கிறது. ஏனைய பிள்ளைகள் எல்லோரும் ஒரு மாதிரி இருக்க, பரக்கத்துக்காக ஒரு பிள்ளையை மட்டும் மதரசாவுக்கு அனுப்பி அந்த தோற்றத்தில் எடுத்து அவர் துவா ஓதுவதற்காகவும் வேறு வேறு குடும்பத்தில் அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கறதுக்காகவும் நாங்கள் வச்சுக்கொள்வோம். இது உண்மையான ஒரு இஸ்லாமிய போக்காக இருக்க முடியாது. மதிப்புக்குரிய சகோதரர்களை, உண்மையாகவே நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்பவர்களாக விளங்குபவர்களாக அதற்கு ஆழ்ந்த முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருந்தால் கண்டிப்பாக எல்லா பிள்ளைகளும், எங்களுடைய எல்லா பிள்ளைகளும் இப்படியான இஸ்லாமிய போக்குள்ள பிள்ளைகளாக மாற்றுவதற்கு நாங்கள் மிகவும் கடுமையாக முயற்சிப்போம். அதற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஆனாலும் எங்கள் எல்லோருக்கும் தெரியும், நான் யதார்த்தம் இல்லாமல் பேசுவதாக நீங்கள் நினைத்து விடக்கூடாது. அப்படியாக இருந்தால் நீங்கள் கேட்க முடியும், அப்படியாக இருந்தால் எங்கள் புலர் எல்லாரையும் மதரசாக்கு அனுப்புவா சொல்றீங்க, நீங்க கேட்க முடியும். அந்த கருத்தை நான் சொல்ல வரேன். உண்மையில் எங்களுடைய அந்த சிறுபான்மை சமூகத்தை பொறுத்தவரையில் அப்படி செய்வதில் பெரும் சிரமங்கள் இருக்கிறது. ஒன்று பொருளாதார ரீதியான சிக்கல்கள். எங்கள் எல்லோருக்கும் தெரியும், மதரசாவிலிருந்து பாஸ் அவுட் ஆகி வருகிற ஒருவர் பொருளாதார ரீதியான பல்வேறு சிக்கல்களுக்கு உட்படுவார். அவருக்கான தொழில், அவர் சமூக அந்தஸ்தோடு வாழ்வது, இதில் நிறைய சிரமங்களும் சிக்கல்களும் இருக்கிறது. எல்லா மனிதர்களுக்கும் கண்டிப்பாக இந்த ரெண்டும் முக்கியம். காசி, பணம், சமூக அந்தஸ்து. இந்த ரெண்டும் விரும்பாத மனிதன் யாருமே கிடையாது. இதை விரும்புவது பிழை மட்டும். ஒரு நல்ல பொருளாதார வசதி உள்ளவனாகவும் சமூகத்தில் மதிக்கப்படுற ஒரு மனிதனாகவும் வாழ வேண்டும் என்று விரும்புவது இஸ்லாமிய ரீதியாக தவறு. எனவே இதன் காரணமாகத்தான் நிறைய பெற்றோர்கள் மேலே இஸ்லாத்தை விரும்பினாலும் கூட
தன்னுடைய பிள்ளைகளை இப்படி இஸ்லாமிய ரீதியான வளர்ப்பதற்கு மதரசாவுக்கு அனுப்புவதற்கு மிகவுமே பின்தங்குவார்கள். பிள்ளைகளில் யார் அறிவு தரத்தில் குறைந்தவராக இருக்கிறாரோ அவரை பார்த்துத்தான் மிக பெரும்பாலும் மதரசாவுக்கு அனுப்புவார். இதற்கான பின்னணி இதுதான். இரண்டாவது, எங்களுடைய சமூகம் பொதுவாக கடுமையான ஒரு ஆபாச சூழல் உள்ள சமூகம். எனவே நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை விரும்பி எவ்வளவுதான் இஸ்லாமிய ரீதியாக வளர்க்க முற்பட்டாலும் சூழல் மிகவும் மோசமாக இருப்பதன் காரணமாக மிக கஷ்டப்படுவோம் பிள்ளையை இஸ்லாமிய ரீதியாக வளர்த்தெடுப்பது. அது இரண்டாவது முக்கியமான காரணம். மூன்றாவது ஆக முக்கியமான காரணம், மிகவும் அண்மை காலங்களில் பெண்களும் சேர்ந்து தொழில் செய்வதற்கு போக வேண்டிய சூழல் எங்களுடைய சமூகத்திலே படிப்படியாக கூடிக்கொண்டே போகிறது. இதன் காரணமாக பெண்கள் பிள்ளை வளர்ப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது மிகச் சிரமமாக இருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் பார்த்தது போன்று பெண்கள் தான் குடும்ப வாழ்க்கையின் மிகவுமே அடிப்படையானவர்கள். அவர்கள் தான் பிள்ளையை வளர்ப்பதில் மிக கூடுதலான பங்களிப்பை செலுத்த வேண்டியவர்கள். ஆனால் பெண்கள் தொழிலுக்கு அதிகமாக போபவர்களாக இருந்தால் அதில் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுவதனை தவிர்க்க முடியாது. பெண்களை தொழிலுக்கு அனுப்பாமல் இருப்பதும் எங்களுடைய சமூக சூழலில் ஓரளவு சிரமமானது. தொழிலுக்கு அனுப்புவது மட்டுமல்ல, சில வேளைகளில் வெளிநாடுகளுக்கே அனுப்பி கொடுக்கிறோம். தாய் வெளிநாட்டில் பிள்ளைகள் ஊரில் இருக்கின்ற ஒரு மிகவும் பாதகமான ஒரு சூழலை எங்களுடைய சமூக வாழ்க்கையிலே நாங்கள் காண்கிறோம். கடைசியாக சிறுபான்மையாக வாழ்வதும் இதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம். பெரும்பான்மை முஸ்லீம்களாக வாழ்ந்தால் பெரும்பான்மை சமூகத்தில் இஸ்லாத்தை படிப்பதற்கும் விளங்குவதற்கும் அதற்குரிய கண்ணியத்துக்கும் அதனால் பொருளாதார ரீதியாக நல்லாக வாழ்வதற்கும் பல்வேறு சந்தர்ப்பங்கள் பெரும்பான்மை சமூகத்திலே இருக்கும். ஆனால் சிறுபான்மை சமூகத்தை பொறுத்தவரையில் அந்த சூழல், அந்த நிலைமை மிகவுமே கஷ்டம். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த பின்னணியில் தான் நாங்கள் மதரசாவுக்கு அனுப்பாவிட்டாலும் கூட எப்படியாவது எங்களுடைய ஒரு பிள்ளையாவது இஸ்லாத்தை மிகவும் நன்கு ஆழமாக படித்து இஸ்லாத்துக்காக உழைப்பவராகவும் பாடுபடுபவராகவும் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு பெற்றோரும் கண்டிப்பாக விரும்ப வேண்டும். இல்லாவிட்டால் அவன் இஸ்லாத்தை விரும்புகிறேன், நான் இஸ்லாத்தை விரும்புகிறேன், இஸ்லாம் மேம்படுவதற்கு உழைக்கிறேன் என்று சொல்வது எந்த விதமான பொருளும் இல்லாமல் போகும். நான் நினைக்கிறேன் இந்த சூழலில் ஒரு பெற்றார் இரண்டு வகையில் சிந்திக்க வேண்டும். முதலாவது, என்னுடைய எல்லா பிள்ளைகளையும் எப்படி இஸ்லாமிய ரீதியாக வளர்த்தெடுப்பது? 3 வழிமுறைகள் இருக்கின்றன. முதலாவது வழிமுறை வீடு. முதலாவது தாயை, பெண்களை இஸ்லாமிய ரீதியாக ஒரு பிள்ளையை வளர்த்தெடுப்பதற்கு பயிற்றுவிப்பது. அதற்கான ஒழுங்குகள் எங்களுடைய சமூகத்தில் மிகவும் பரவலாக காணப்படுவது. இது முதலாவது வழிமுறை. இரண்டாவது, வீட்டில் ஓரளவாவது இஸ்லாமிய சூழல் காணப்படுவது. உங்களுடைய பேச்சுவார்த்தைகள், திக்ர் அவுராதுகள், வணக்க வழிபாடுகள் இவை முழுக்க இஸ்லாமிய ரீதியாக அமைவது. ஒரு சின்ன லைப்ரரியாவது எங்களுடைய வீட்டிலே இருப்பது. பல இஸ்லாமிய நூல்களை கொண்ட, சிடிகளை கொண்ட, ஏனைய விஷயங்களை கொண்டு ஒரு சின்ன லைப்ரரியாவது எங்களுக்கு இருப்பது. அந்த லைப்ரரியின் ஊடாக எங்களுடைய பிள்ளைகளை படிப்படியாக இஸ்லாமிய ரீதியாக வளர்த்து விடுவது. இது நான் நினைக்கின்றேன் இரண்டாவது வழிமுறை. மூன்றாவது வழிமுறை, மதரசாவுக்கு போய் இஸ்லாத்தை படிக்காவிட்டாலும் கூட மதரசாவுக்கு போகாமலேயே எப்படி இஸ்லாத்தை படிப்பது, விளங்குவது, அதற்கான ஒழுங்குகளை எங்களுடைய சமூகத்திலே உருவாக்குவது. இந்த 3 வழிமுறைகளை நாங்கள் பின்பற்றினால்தான் இந்த சூழலை, இந்த நிலைமையை நாங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். எங்கள் எல்லோருக்கும் தெரியும், குடும்பம் மட்டும் ஒரு பிள்ளையை எங்களுடைய சமூக சூழலில் நல்லொரு முஸ்லீமாக மாற்றுவது மிகவும் சிரமமான. குடும்பம் மட்டும் பாடுபட்டு மாற்றுவது மிகவும் சிரமமான. இந்த 3 வகையான அமைப்புகளையும் நாங்கள் உருவாக்க முடியுமாக இருந்தால்தான் ஒரு நல்ல, எங்களுடைய எல்லா பிள்ளைகளையும் நல்ல இஸ்லாமியர்களாக மாற்றுவது எங்களுக்கு சாத்தியமாக மாறும். எனவே ஒரு பெற்றார் முதலாவதாக தன்னுடைய ஒரு பிள்ளையாவது இஸ்லாத்துக்காக அர்ப்பணிப்பவராக இருக்க வேண்டும். அதற்கான வசதிகளை செய்து கொடுத்து இஸ்லாத்தை ஆழமாக படிக்க வைத்து இஸ்லாத்துக்காக பாடுபடுகின்ற, உழைக்கின்ற,
அர்ப்பணிப்பாக நடக்கின்ற ஒரு பிள்ளையாக மாற்றுவது முதலாவது அவருடைய நீயத்திலே இருக்க வேண்டும். இரண்டாவது, எல்லா பிள்ளைகளையும் எப்படி இஸ்லாமிய ரீதியாக வளர்ப்பது என்பது பற்றிய கவலையும் அதற்கான உழைப்பும் கண்டிப்பாக அவரிடத்திலே காணப்படும். அல்லாஹு தஆலா மக்காவுடைய சூழலில் நபிமார்களுடைய வரலாற்றை குடும்ப வாழ்க்கையை மையப்படுத்தி சொன்னதனூடாக, நபிமார்களுடைய ஏனைய பகுதிகள் எதனையும் சொல்லாம், குடும்ப வாழ்க்கையை மட்டும் மையப்படுத்தி சொன்னதனூடாக மக்காவில் இருக்கின்ற ஒவ்வொரு முஸ்லிமையும் பார்த்து அல்லாஹ் சொல்கின்றார், நீ முதலாவது குடும்பத்தை பார், எப்படி இந்த குடும்பத்தை ஒழுங்குபடுத்துவது என்று நீ பாரு என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இப்படித்தான் நாங்களும் கூட சிந்திக்க வேண்டும். பலஸ்தீன் முஸ்லீம்கள் தங்களுடைய போராட்ட வாழ்க்கையை இப்படித்தான் ஆரம்பித்தார். ஒரு குடும்பம் இருக்கும், அந்த குடும்பத்தில் ஆக குறைந்த ஒரு இஸ்லாத்தை ஆழமாக படித்து ஒருவராவது இருப்பார். அவர் என்ன செய்வார் என்றால், அந்த முழு குடும்பத்தையும் 10-15 பேர் கொண்ட 20-25 பேரை கொண்ட அந்த முழு குடும்பத்துக்கும் வகுப்புகள் வைத்து ஆன்மீக ரீதியான பயிற்சிகளை கொடுத்து ஏனைய பல்வேறு ஒழுங்குகளை செய்து அந்த குடும்பத்தை அவர் இஸ்லாமியமயப்படுத்துவார். இப்படி எல்லா குடும்பங்களுக்கும் ஒருவர் அல்லது 2 பேர், சில நேரம் 3 பேர் அப்படியான நல்ல இஸ்லாமிய அறிவு படைத்தவர்களாக இருப்பார். அவர்கள் அந்த முழு குடும்பத்தையும் வளர்த்திருப்பார். மதிப்புக்குரிய சகோதரர்களே, எப்படி சமூகத்தை வளர்க்க வேண்டும், இஸ்லாமிய ரீதியாக கட்டி எழுப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜமாத் இஸ்லாமி, அல் இஹ்வான் முஸ்லிமூன், ஜமாத்து தப்லீக், இன்னும் எத்தனையோ ஜமாத்துகளை வைத்து சமூகத்தை வளர்க்க பார்க்கிறோமோ, அதே போன்றுதான் என்னுடைய சொந்த குடும்பத்தை, நான், மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சகோதரன் அவருடைய பிள்ளைகள், மனைவியுடைய பிள்ளைகள், தாய் தந்தை, இந்த வட்டம் உள்ள ஒரு 25-30 பேர் கொண்ட இந்த குடும்பத்தில் ஒரு இஸ்லாத்தை படித்த நல்ல ஒருவர் இருந்தால் 30 பேருக்கும் மாதத்துக்கு ஒரு முறை ஒரு கிளாஸ் வைக்கலாம், ஒரு தர்பியா வகுப்பு வைக்கலாம், குர்ஆனை படித்து கொடுக்கலாம். இந்த ஒழுங்கை குடும்பமாக செய்து கொண்டு போனால்தான் நல்ல பலம் பெறும். ஜமாத் இஸ்லாமி அல்லது அல் இஹ்வான் முஸ்லிமூன் அல்லது ஜமாத் தப்லீக் இவர்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும், தலைகீழாக நின்றாலும், ஒரு குறிப்பிட்ட ஊரில் இருக்கிற அனைவரையும் ஜமாத் இஸ்லாமியாக மாற்ற முடியாது, இஹ்வான் முஸ்லிமூன் அங்கத்தவர்களாக மாற்ற முடியாது, ஜமாத் தப்லீக் அங்கத்தவர்களாக மாற்ற முடியாது. ஒரு சின்ன ஒரு தொகையைத்தான் மாற்றலாம். ஆனால் குடும்ப ரீதியாக பாடுபட்டால் அப்படியா பெரிய ஒரு தொகையை மாற்றலாம். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு நல்ல இஸ்லாமியவாதி இருந்தால் அந்த குடும்பம் இஸ்லாமிய வகுப்புகளை குடும்பத்துக்குள்ளால் செய்தார். பலஸ்தீனில் செய்தது போன்று குடும்பத்துக்குள்ளால் செய்தார். என்னுடைய குடும்பத்தில் 30 பேர் எல்லோரையும் சேர்த்து அந்த குடும்பத்துக்கு நான் ஒவ்வொரு மாதமும் ஒரு கிளாஸ், 2 கிழமைக்கு ஒரு முறை ஒரு தர்பியா வகுப்பை இப்படி செய்து கொண்டே சென்றால் மிகவும் இலகுவாக இந்த கிராமத்தை இஸ்லாமிய ரீதியாக மாற்றுவது லேசாக போகும். அது மாத்திரமல்லாமல் அது ஒரு குடும்ப நெருக்கத்தையும் உறவையும் மிக கூடுதலாக ஏற்படுத்தும். இது இலகுவான விஷயம் அல்ல. என்றால் நாங்கள் குடும்ப வாழ்க்கையை விட்டு, குடும்ப உறவுகளை விட்டு மிகவும் தூரமாக இருப்பவர்கள். நாங்கள் எல்லோருமே, என்னுடைய சகோதரன் பிள்ளைக்கும் எனக்கும் இருக்கிற தொடர்பு தூரமாக இருக்கிறது இப்போது எங்களுடைய சூழல். இதனை நாங்கள் படிப்படியாக சாதிக்க முடியுமாக இருந்தால் அது ஒரு நல்ல மாற்றத்துக்கு காரணமாக அமையும். எப்படி சமூகத்துக்கு இயக்கமோ அதே போன்று குடும்பத்துக்கும் அப்படியான வேலை திட்டம் இருக்க வேண்டும். இருந்தால்தான் ஒரு நல்ல மாற்றம் உருவாக்குவது சாத்தியமாக மாறும். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய ட்ரெடிஷனில் இருப்பது போன்று ஒரு பிள்ளையை பரக்கத்துக்காக மதரசாவுக்கு அனுப்புவதுகள், குறிப்பிட்ட ஒரு பிள்ளையை மட்டும் பரக்கத்துக்காக மதரசாவுக்கு அனுப்பி அவரை குடும்பத்தில் வைத்துக் கொள்வது அல்ல, முழு குடும்பத்தையும் எப்படி இஸ்லாமிய ரீதியாக மாற்றுவது என்பதுதான் நாங்கள் சிந்திக்க வேண்டிய மிகவும் முக்கியமான விஷயம். அந்த கருத்தை தான் அல்லாஹு தஆலா நபிமார்களுடைய வரலாற்றை குடும்ப மையப்படுத்தி சொன்னதனூடாக இந்த சூறாவூடாக எங்களுக்கு தரவறுப்புக்கிட்டார். நபிமார்கள் இப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து தொடராக வந்து கொண்டிருந்த போதிலும் கூட அந்த எல்லா நபிமார்களும் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வதற்கு பல அர்ப்பணிப்புகளில் ஈடுபட்ட போதிலும் கூட தனக்கு பின்னால் வருகின்ற சந்ததியினர் தன்னுடைய தூதை சுமந்து செல்ல வேண்டும் என்று பாடுபட்ட போதிலும் கூட அவர்களுடைய சக்தியை மீறி
சில பரம்பரையினர், அவர்களுக்கு பின்னால் வந்த சில பரம்பரையினர் இஸ்லாத்தை விட்டு மிகவும் தூரமாக சென்றார்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த சூராவின் அடுத்த பகுதியிலே சொல்கிறார். அதனை இறுதி வரையில் அல்லாஹு தஆலா அந்த கருத்தை, எப்படி அந்த பரம்பரையினரோடு நபிமார்கள் போராடி வந்தார்கள் என்ற கருத்தையும் அல்லாஹு தஆலா அடுத்த பகுதியிலே சொல்கிறார். அதனை மிகவும் சுருக்கமாக நாங்கள் இங்கே பார்ப்போம். وَخَلَفَ مِنْ بَعْدِهِمْ خَلْفٌ أَضَاعُوا الصَّلَاةَ وَاتَّبَعُوا الشَّهَوَاتِ. அவர்களுக்கு பின்னால், அதாவது அந்த நபிமார்களுக்கு பின்னால் பல சந்ததியினர் பிற்பகுதியிலே தோன்றினார்கள். அந்த சந்ததியினர் தொழுகையை வீணாக விட்டு விட்டார்கள், கவனஈனமாக விட்டு விட்டார்கள். ஒத்தபஉ ஷஹவாத், மனோ இச்சைகளை பின்பற்றி சென்றார்கள். அல்லாஹு தஆலா இதனூடாக என்ன சொல்ல வருகின்றார்? தொழுகை மனோ இச்சைகளை பின்பற்றுவதை விட்டு ஒருவனை தடுக்கும். தொழுகையை யார் விட்டு விடுகிறாரோ அவர் மனோ இச்சைகளை பின்பற்றி செல்பவராகத்தான் மாறுவார் என்ற கருத்தை தான் அல்லாஹு தஆலா இங்கே சொல்ல வருகிறார். அதாவது பின்னால் வந்த சந்ததியினர் பலர், நபிமார்களுக்கு பின்னால் வந்த சந்ததியினர் பலர் தொழுகையை புறக்கணித்தார்கள், மனோ இச்சையை பின்பற்றினார்கள். இப்படி மோசமான ஒரு பரம்பரைகளும் தொடர்ந்து வந்தன என்று அல்லாஹு தஆலா இந்த பகுதியிலே சொல்கிறார். இதன் விளைவாகத்தான், இப்படியான போக்கின் விளைவாகத்தான் அந்த பரம்பரையினர் மறுமை நாளை நிராகரிப்பவர்களாகவும் பின்னர் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பவர்களாகவும் வாழக்கூடிய சூழல் உருவாக்கியது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு தூரம் அற்புதமாக பிறந்து தூதை சின்ன வயதிலிருந்தே முன்வைத்த போதிலும் கூட அவர்களையும் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லி அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற சூழல் இந்த பின்னணியில் தான் துவங்கியது என்று அல்லாஹு தஆலா அடுத்த பகுதியிலே சொல்கிறார். கடைசியாக இந்த சூறாவை முடிக்கின்ற போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுக்கு உடைய மகன் என்று இணை வைத்ததனையும் வேறு வகையில் அல்லாஹ்வுக்கு இணை வைத்ததனையும் மறுமை நாளை நிராகரித்து வாழ்ந்தமையும் பற்றி அந்த மக்களுக்கு எச்சரித்து விட்டு அதனை முடிக்கின்ற போது, சூறாவை முடிக்கின்ற போது, இப்படி பல சமூகங்கள் அல்லாஹ்வை நிராகரித்தும் இணை வைத்தும் மறுமை நாளை நிராகரித்தும் வாழ்ந்த போது அந்த சமூகங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா பல்வேறு வகையில் அழித்தான் என்று சொல்லி அந்த அழிவு பற்றி சொல்லி அல்லாஹு தஆலா இந்த சூறாவின் கடைசி பகுதியிலே இப்படி முடிக்கின்றார். வகம் அஹ்லக்னா கப்லஹும் மின் கர்ன், அவர்களுக்கு முன்னால் எத்தனை பரம்பரையினரை நாங்கள் பல்வேறு வகையிலே அழித்திருக்கின்றோம். ஹல் துஹிஸ்ஸு மின்ஹும் மின் அஹதின் அவ் தஸ்மஉ லஹும் ரிக்ஸா, அப்படி அழிந்து போன சமூகங்கள் பற்றி நீ ஏதாவது அவர்கள் இருப்பதாக உணர்வு பெறுகின்றாயா? ஏதாவது ஊசலாட்டத்தை தானும் நீ கேட்கின்றாயா என்று அல்லாஹு தஆலா கடைசியாக சொல்லி முடிக்கின்றார். அதாவது நாங்கள் எல்லோரும் இதற்கு முன்னால் வாழ்ந்த பல சமூகங்களின் மீது தான் இப்போது வாழ்கின்றோம். நாங்கள் வாழ்கின்ற இந்த பூமிக்கு கீழால் எத்தனையோ கபூர்கள் இருக்கக்கூடும், எத்தனையோ சமூகங்கள் அழிந்ததன் மீது தான் நாங்கள் வாழ்கின்றோம். அன்றாதபுரம் போன்ற ஒரு பகுதிக்கு போனால் பல கோட்டை கொத்தளங்களை அழிந்து போன இடிந்து போன பகுதிகளை காணுவோம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அங்கு மன்னர்களாகவும் சாதாரண மனிதர்களாகவும் நிறைய பேர் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். அங்கு நின்று நாங்கள் பார்த்தால் எங்களுக்கு அவர்கள் வாழ்ந்ததாக கூட உணர்வு பெறக்கூட முடியாத அளவுக்கு எத்தனையோ சமூகங்கள் இந்த பூமியிலே அழிந்து சென்றிருக்கின்றன. எனவே இப்படி சென்ற சமூகங்களை, அழிந்து போன சமூகங்களை பார்க்கின்ற போது ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்ள முடியும், என்னுடைய வாழ்க்கை இந்த பூமியில் நிரந்தரமானது அல்ல. என்னதான் நான் அதிகாரமும் செல்வாக்கும் படைத்தவனாக இருந்தாலும் நிச்சயமாக என்னுடைய வாழ்வு அழியக்கூடியது என்ற உண்மையை அவன் புரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த சூரா எங்களுக்கு மிகவும் பிரதானமாக உணர்த்தியது இஸ்லாமிய தூதை அடுத்தடுத்த பரம்பரைகளுக்கு கொண்டு செல்வதற்கு குடும்பம்தான் அடிப்படை காரணமாக இருக்கின்றது. எனவே அந்த குடும்ப வாழ்வை இஸ்லாமிய ரீதியாக ஒழுங்குபடுத்திக் கொள்வதிலே நபிமார்கள் காட்டிய கவனம் எங்களுக்கு மத்தியிலும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா இந்த சூறாவின் ஊடாக எங்களுக்கு சொல்கின்றார். வாக்கு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.